ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரிவோம். வாழ்க்கையில் நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல தங்கும் இருப்பிடம் எல்லாம் இருந்தாலும் குழப்பங்கள் அதிகமாக வருவதற்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மூளை குழம்பி போய் கிடக்கு. இந்த குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நான் ஐயா சொல்லக்கூடிய ஒரு 7 வகையான விஷயத்தை இன்றைய தலைமுறையர்கள் நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதே போல் நிறைய பேர் காலையில் டிஃபன் எடுத்துக்கிறதே கிடையாது. காலை உணவை தவிர்த்தாலே மூளை சரியாக செயல்படாது. இது ஒரு முடிய விஷயம். அதே போல் புகைப்பழக்கம் இருக்குது பாருங்கள், அது மூளையினுடைய செயல்பாட்டில் கொஞ்சம் சேஞ்சஸை கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் முழிக்கிறாங்க. அதனால் போதிய தூக்கம் இல்லாமல் போனனால நினைவாற்றலும் குறையுது, சிந்தனையும் கலங்கி போய்விடுகிறது. இது ரொம்ப இன்றைக்கி அடிப்படையான விஷயம். அப்புறம் ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்க், ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிற போது மூளை கன்ஃபியூஷனில் போயிடும். அதே போல் நம்ம உடம்பில் நீர்ச்சத்து குறைபாடு, உடம்பில் நீரினுடைய பிராணசக்தி குறைகிற பொழுது மூளையை நமக்கு அது பாதிக்குது. இது ஒரு அடிப்படை காரணம். மொபைல் ஃபோனை நீண்ட நேரம் நாம் ஃபோன் பயன்படுத்துவதனால மூளைக்கு நமக்கு நிறைய தீங்குகள் வருது. உடல் நலமின்மை, ஓய்வு இல்லாமல் உழைத்தல், வேலை செய்தல், இதையெல்லாம் மூளை பாதிக்கிறது. நல்லா இருந்தாலும், கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் நம்முடைய இந்த பழக்க வழக்கங்களை நாம் திருத்தும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம், உங்கள் வீட்டில் வடகிழக்கு திசையில் செப்டி டேங்கோ, பாத்ரூமோ, துணி துவைக்கிற கல்லோ, இல்லை என்றால் ஈசானியத்தை மூடியோ, பழைய பொருட்களை போட்டு அடைச்சோ, இப்படியெல்லாம் இருந்தால் என்ன ஆகும்? உங்களுடைய வளர்ச்சியே இருக்காது. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.